மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஆர்ச்சிவ்ஸ் நீட் கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம கேசியஸ் ஸ்டேட்டில் ஒவ்வொரு லாவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீட் கொஸ்டின்ஸும் நான் ஒவ்வொரு இதுலையும் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், அதாவது தமிழில் டால்டனின் பகுதி அழுத்த விதி பற்றி பார்க்க போகிறோம். நான் எப்படி டிரைவ் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றதையும் சொல்லித்தர போகிறேன். ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ டால்டனின் பகுதி அழுத்த விதி, அதாவது லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இமேஜின் ஒரு கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கேஸஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 2 கேசியஸ் மாலிகுலும் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணாது. ஸோ நான் ரியாக்டிங் மிக்சர் ஆஃப் கேஸஸ், அதுதான் டால்டனுடைய முக்கியமான ஒன்று. இதை பேஸ் பண்ணி ஒரு நீட் கொஸ்டினும் வந்திருக்கு. அதையும் நான் சொல்கிறேன் நான். அப்போ ஒரு கண்டெய்னரில் வினை புரியாத 2 வாயுக்களை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ கேஸஸ் மாலிகுல் ஒன்றோட ஒன்று போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கொலிஷன் ஒன்றோட ஒன்று மோதி அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த கண்டெய்னரில் இருக்க வால்ஸில் போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேகமாக போய் மோத ஆரம்பிக்கும். இந்த மோதுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர். இட் கிரியேட் அ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டோட்டல் ப்ரெஷர் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு டால்டன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இங்கே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஒரு கேஸு, க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு கேஸ். இப்போ நான் அதை ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ரெட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இது 5 ஒரு 6 இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த டோட்டல் ப்ரெஷர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ total pressure is equal to sum of the partial pressure of all the component gases. இதுதான் டால்டனுடைய partial pressure law. ஸோ அப்போ அவர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட்டு வால்யூம் வால்யூம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல் காம்போனன்ட் கேஸ். அக்கார்டிங் டு த டால்டன்ஸ் லா, total pressure is equal to P1 plus P2 plus P3. ஸோ நீங்கள் எந்த 2 கேஸ்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ O2 plus CO2. ஸோ இந்த மாதிரி 2 வினை புரியாத வாயுக்கள். அப்போ O2 plus CO2 plus HE. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதை 3 கூட்டினோம்னா டோட்டல் ப்ரெஷர் நம்மளுக்கு கிடச்சிரும். திஸ் இஸ் த லா ஆஃப் டால்டன். ஓகே. ஸோ இப்போ நான் 2 கேஸ் வச்சு நம்ம டெரிவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஏபின்னு 2 கேஸஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ O2 1, CO2 1, 2 கேஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேஸஸனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் என்னவாக இருக்கும், ஒன்று வந்து PA, இன்னொன்று வந்து PB. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் N of A, N of B. வால்யூம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். இதான் வந்து டால்டனுடைய ரூல். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஐடியல் கேஸ் வந்து லா அப்ளை பண்ண போகிறேன். ஐடியல் கேஸ் லா என்னது, P is equal to nRT by V. ஸோ இப்போ இதில் 2 கேஸ் எடுத்துருக்கோன்னு சொன்னோமா. ஸோ P of A is equal to N of A by RT by V. இது இன்னொரு கேஸ்க்கு P of B is equal to NB RT by V. ஸோ நம்மளுக்கு வந்து டால்டன்ஸ் லா அப்படி என்னது, P is equal to PA plus PB. இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடச்சிருன்னு சொன்னால், அப்போ PA உடைய வேல்யூ என்னது, NA RT by V. PB உடைய வேல்யூ NB RT by V. ஸோ இதில் RT by V காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துடுறேன். மீதி இருக்குது NA plus NB. இந்த NA plus NBக்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னா, இஸ் அ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் A and B. ஸோ இஸ் அ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் N எடுத்துக்கிட்டேன். ஸோ RT by V into N. ஸோ இப்போ டோட்டல் ப்ரெஷருக்குரிய ஃபார்முலா என்னது, தட் மீன்ஸ் ஐடியல் கேஸ் P is equal to nRTV. ஸோ தட் மீன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷருடைய வேல்யூ என்னது, PA is equal to NART by V. ஸோ இப்போ PA by P போட்டோம்னா PA உடைய வேல்யூ என்னது, NART by V. P உடைய வேல்யூ NRT by V. RT by V ரெண்டும் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது, NA by NR. ஸோ PA by P is equal to NA by N. ஸோ PA is equal to P into NA by N. that means that molar ஃப்ராக்ஷனுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறார். இதை
நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா, நீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீட்டில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. இது நம்மளுக்கு சாதாரணமாக ஃபார்முலா எப்படி நீங்கள் டால்டன் லா ஆஃப் ப்ரெஷர் வந்து எப்படி டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் வேணால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நீட்டில் கேட்கல ப்ராப்ளத்தை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதே தான். ஸோ PV = nRT. ஸோ நான் 2 கேஸஸ் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறேன், P1 P2. ஸோ P1 V N1. ஸோ மாலிகூல்ஸ்னால் மோல்ஸ் எண்ணிக்கை வேறுபடும். ஸோ டோட்டல் ப்ரெஷர் என்ன வரும், P1 + P2. P1 உடைய வேல்யூ என்னது, N1 RT. P2 உடைய மதிப்பு என்னது, N2 RT. RT சேமாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க, N1 + N2. ஸோ அடுத்தது ஸோ PT, ஸோ இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன், PT × V = Nக்கு பதிலாக N1 + N2 of RT. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பார்ஷியல் ப்ரெஷருக்கு 2 கேஸஸ் மாலிகுல் எடுத்திருக்கேன்ல, அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ P1 × V = N1 RT, P2 × V = N2 RT. இதை ஈக்குவேஷன் சமன்பாடு 2, இது ஈக்குவேஷன் 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2வையும் அதாவது ஈக்குவேஷன் 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 2 என்னது, P1 × V = N1 RT. நம்மளுக்கு இது 3 என்னதுப்பா, P2 × V = N2 RT. இதில் பார்த்தீங்கன்னா VV காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க, P1 + P2. இந்த இடத்துல RT காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க, N1 + N2. அடுத்தது செகண்ட், அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனையும் 1வது ஈக்குவேஷனோட டிவைட் பண்ணணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, P1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் PT. அப்போ P1 / PT = ஸோ இதை நான் செஞ்சு காமிக்கல, டைரெக்டாக நான் அப்படியே போட்டிருக்கேன், N1 / N1 + N2. ஸோ அப்போ இது எதற்கு சமானம் அப்படின்னா, மோல் ஃப்ராக்ஷனுக்கு சமானம். மோல் ஃப்ராக்ஷன் அதாவது மோல் பின்னம் நம்ம எந்த எழுத்தால் குறிப்போம், Xன்ற எழுத்தால் குறிப்போம் நம்ம. அப்போ P1 / PT = X1க்கு சமானம். Xன்றது மோல் ஃப்ராக்ஷன், இது ஃபஸ்ட்டு மாலிகுல், நான் ஃபஸ்ட்டு கேஸஸ் மாலிகுல்னால 1 போட்டிருக்கேன் நான். அப்போ P1ன்றது என்னது, PT X1. இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீட்டில் அடுத்து ப்ராப்ளத்தில் வர்ற ஃபார்முலா, இதான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் வந்து 2 கேஸஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து P1, இன்னொன்று வந்து P2. அப்போ ரெண்டாவதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் 3 / 1. அப்போ P2 / PT = N2 / N + N1. ஸோ இது எதற்கு சமானம், மோல் ஃப்ராக்ஷனுக்கு சமானம். இது இரண்டாவது பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ P2 = PT X2. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டோட்டல் ப்ரெஷர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இது நீட்டு JEE ப்ராப்ளத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். நம்ம ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று நான் சொன்னேன்னா, நான் இது ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டால்டன்ஸ் லா இஸ் நாட் வேலிட், அதாவது பின்வருவனவற்றில் டால்டன் விதி எதற்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டால்டன் விதிக்கு ஒரே ஒரு க்ளூ, ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் நான், நான் ரியாக்டிங், அந்த ஒரு வார்த்தை தான், அதாவது ஒன்றோடு ஒன்று வினை புரியாத வாயுக்கள். அதான் இப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ ஹைட்ரஜன் ஹீலியம் என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது. ஸோ இது அப்போ இது வந்து என்ன பண்ணும், டால்டன் லாவை அக்செப்ட் பண்ணும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இதுவும் இல்லை. ஹைட்ரஜனும் குளோரினும் ரியாக்ட் பண்ணி என்ன கொடுத்துரும், HCl கொடுத்துரும். அப்போ ஆர்கான் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணாது. அப்போ இது மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். அப்போ டால்டன் விதியை ஏற்காதது, நாட் வேலிடே தான் வரும், H2 + Cl2. அப்போ இப்படி தான் இது வந்து நீட் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்கள், ஒரு எல்லாத்தையுமே வச்சு ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இந்த ஒரு ப்ராப்ளத்திலே எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இனி வரும் பதிவுகளையும் நான் தனித்தனியாக எப்படி நீட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ ஒரு கண்டெய்னரில் 48 கிராம் ஆஃப் மீத்தேன் எடுத்துக்கிற போகிறேன்.
மீத்தேன் கொடுத்துருக்காங்க, ஹீலியம் வந்து 16 கிராம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வால்யூம் கொடுத்துட்டாங்க 2 லிட்டர் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீ என்னென்ன கண்டுபிடிக்கிற போகிற அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஈச் கேஸ், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிற, பார்ஷியல் ப்ரெஷர் ஈச் கேஸ் கண்டுபிடிக்க போகிற, அது போக டோட்டல் ப்ரெஷரும் நீ கண்டுபிடிக்க போகிற. இப்போ இதை தனித்தனியாக தான் நீட் கொஸ்டினில் கேட்குறாங்க. நான் 3ஐயும் வச்சு ஒரே இதில் சொல்லி கொடுத்துட போகிறேன், ஃபார்முலா வச்சு ஈஸியாக சொல்லி கொடுத்துட போகிறேன், நீ அப்படியே கவனிச்சிக்கலாம். இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா மோல் பின்னம் கேட்டிருக்காங்க, பகுதி அழுத்தம் கேட்டிருக்காங்க, மொத்த அழுத்தம் கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ டெம்பரேச்சர் ஒவ்வொன்றா பார்ப்போம். டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிகிரேட்டில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, சென்டிகிரேட்டில் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், இமீடியட்டாக நம்ம கெல்வினுக்கு மாற்றிடணும். கெல்வினுக்கு மாற்றிடணும் என்ன பண்ணணும், 273யோட ஆட் பண்ணணும். ஸோ 300 போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து மீத்தேனுக்கு, ஸோ மீத்தேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 48. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். கார்பனுக்கு எத்தனை 12 ப்ளஸ் இதுக்கு வந்து 4. ஸோ 12 + 4 16. ஸோ 48 டிவைடட் பை 16 அடித்து கொடுத்தீங்கன்னா 3 வரும். அதே மாதிரி ஹீலியத்துக்கு ஹீலியம் 16 கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸ் 4. ஸோ இது வந்து 2. ஸோ He2னா அப்போ 4, 2 × 2 4. ஸோ 4. அப்போ இதான் வந்து எதை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது சொல்லித்தர போகிறேன். ஸோ அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஈச் கேஸ், மீத்தேனுக்கு நீ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஹீலியத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது இந்த 3ன்றது என்னது, நம்மளுடைய இந்த மோல்களின் எண்ணிக்கை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மோல் மாஸ். இப்போ டோட்டல்னால் என்னது, 3 + 4 என்ன வரும் 7. அப்போ 3/7. ஹீலியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துச்சு 4. ஸோ டோட்டல் மோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7. இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 0.4 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 வரும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். இது மட்டும் ஒரு நீட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்து இப்படி கொடுத்து மோல் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷருக்கு முன்னாடி டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருவோம். டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சா தான் பார்ஷியல் ப்ரெஷர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டோட்டல் ப்ரெஷருக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், நான் டோட்டல் ப்ரெஷருக்கு ஸோ PT × V = N1 PT × V N1 + N2 of RT. ஸோ இந்த ஃபார்முலா டோட்டல் ப்ரெஷருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க 2 கொடுத்துட்டாங்க. ஸோ N1 + N2 அதாவது மொத்த மோல்கள் எண்ணிக்கை என்ன வரும் 7. ஸோ 7 × R வேல்யூ. R வேல்யூ ஏன் இந்த R வேல்யூ போட்டிருக்கேன், இதை நான் முன்னாடி பதிவுகளில் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அதாவது லிட்டர் ப்ளஸ் அட்மாஸ்பியர் கொடுத்துட்டாங்கனாலே R வேல்யூ என்ன தான் 0.0821 × நம்ம கெல்வின் மாற்றிருக்கோம் 300. ஸோ PT = இதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 86.2. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே தனித்தனியான நீட் கொஸ்டின், நான் ஒரே ப்ராப்ளத்தில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான். ஸோ டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈச் கேஸ். என்ன 2 கேஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மீத்தேன் கொடுத்துருக்காங்க, ஹீலியம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் சொன்னேன்னா ஃபார்முலா 2 ஃபார்முலா மனசில் வச்சுக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ P1 = PT x1, P2 = PT x2. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா PT x மீத்தேன். ஸோ நம்ம டோட்டல் ப்ரெஷர் எவ்வளவு 86, நான் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பண்ணியிருக்கேன். ஸோ மீத்தேனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மோலார் 0.4. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது ஹீலியத்துக்கு, ஸோ ஹீலியம் இந்த ஃபார்முலா. ஸோ இதில் டோட்டல் ப்ரெஷர், ஸோ இதனுடைய இது நான் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பண்ணியிருக்கேன் 0.6 பண்ணிங்கன்னா 51.6. அப்போ நான் ஒரே ப்ராப்ளத்திலே 3 இது கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மோலார் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், பார்ஷியல் ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர். இது எல்லாமே தனித்தனியான நீட் கொஸ்டின். ஆனால் நான் ஒரே இதில் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்றக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 ப்ராப்ளம், இது 3 ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய நீட் ப்ராப்ளத்தை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இனி வரும் பதிவுகள்லையும் நம்ம தொடர்ந்து லாஸ் ப்ளஸ் நீட் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.